விஜய் ஒரு கோழை, இவரெல்லாம் ஒரு ஹீரோவா அப்படின்னு பேசிய அந்த வார்த்தைகளை நம்மளால இன்னும் மறக்கவே முடியல. அதுக்குள்ள அவர் வந்து தாவேகாவினுடைய அமைச்சர் பட்டியல்ல இடம்பெற்றிருக்காரு. இப்ப திமுக தீய சக்தினா திமுக கூட பயணிச்ச மற்ற சிறிய கட்சிகள்லாம் தீய சக்தியா என்னன்றது இவங்க பார்க்கணும். இடதுசாரிகள் மட்டும் இதுல ஓரளவுக்கு பிரின்சிபிள்டா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அவங்க கூட்டணிக்குள்ள இல்ல. ஆனா தாவேகாவுக்கு அது பெரிய சிக்கல். டெஃபினட்டா இடதுசாரிகள் பெரிய ஒரு பிரச்சனையா தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா இப்ப வந்து திருமாவளவன் அவர்களை அவதூறாக பேசியிருப்பார். அவங்க அமைச்சர் பதவி வாங்கியதும் இவர் அசிங்கமாக பேசுவது அப்படின்றது உறவு முறிந்து விட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். காங்கிரஸோ விசிகேவோ பெருசா தவறு பண்ண மாதிரி நான் பார்க்கல. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னா அப்ப உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? கட்சியை உடைச்சுக்கிட்டு கட்சியை மீறி இதை அவங்க பண்றாங்க. கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது, இவங்க வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இதை சும்மா பண்ணிருக்க மாட்டாங்க. தாவேகா கிட்ட இருந்து ஏதோ சிக்னல் கிடைச்சிருக்கும். தாவேகாவுக்கு த்ரெட் வந்து திமுக கிடையாது. திமுக தேவை தாவேகாவுக்கு. திமுகவை காட்டிதான் தாவேகா வளர்றாங்க. ஆனா அதிமுக அப்படி கிடையாது. அதிமுக நாளைக்கு வளர்ந்தா தாவேகா இடத்துல வந்து உட்கார்ந்துடலாம். அதிமுகவை காலி பண்ணும். இப்ப ரெண்டா உடைச்சிட்டாங்க அதிமுக. எப்படி கரூர் சம்பவம் நடந்தப்ப அதிமுகவை யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்பவும் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் திரு கேப்ரியல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார். சார், விஜய் அவர்களின் புது அரசு அமைந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா 8 தலித் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததை பல பேர் பாராட்டி இருக்காங்க. அவருடைய இந்த செயல்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ மினிஸ்டர்ஸ்லாம் இப்போ பதவி ஏற்றிருக்காங்க. நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. அதுல நீங்க சொன்ன மாதிரி 8 தலித் அமைச்சர்கள் பதவி ஏற்றிருக்காங்க. அதுபோக நிறைய பேர் யங்ஸ்டர்ஸாகவும் இருக்காங்க. யூஸ்வலா திராவிட கட்சிகளை சேர்ந்த அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஆட்களா இருப்பாங்க. அவங்க பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஓரளவுக்கு யூகிச்சிடலாம் இவங்கெல்லாம் கண்டிப்பா அமைச்சரவையில் இருப்பாங்க. சில முக்கியஸ்தர்கள் இருப்பாங்க, அவங்கெல்லாம் கண்டிப்பா அமைச்சரவையில் இருப்பாங்க. அதை தாண்டி சர்ப்ரைஸ்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இங்கே பார்த்தோம்னா அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அமைச்சர்கள் நம்ம எதிர்பாராதவர்களாக தான் இருக்காங்க. புது ஃப்ரெஷ் ஃபேஸாக இருக்காங்க. ஸோ இது பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி தலித் அமைச்சர்கள் 8 பேர் இருக்காங்கன்னா அதுவும் இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம். 4 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுவும் பாசிட்டிவான விஷயம் தான். மக்களுக்கும் இது ஒரு ஹோப் கொடுக்கும். இப்போ என்ன பொறுத்தளவில் தாவேகாவோட அரசியலை ஏற்றுக்கக்கூடிய ஆள்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. 108 சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அது சாதாரண விஷயமே கிடையாது. பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மக்களுக்கு தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை நம்பி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மாற்றுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு பிறக்குது. ரெண்டாவது, சாமானியனா இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கும் நாளைக்கு மினிஸ்டர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலான்ற நம்பிக்கையும் வருது. இல்லாட்டி இதுக்கு முன்னாடி இந்த மினிஸ்டர்ஸ்லாம் பார்த்து எல்லாம் பெரிய பண முதலிகளா இருப்பாங்க, பெரிய அரசியல் பலம் படைத்தவர்களா இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த இடத்துக்கு போகவே முடியாது அப்படின்ற ஒரு அயற்சி தான் ஏற்படும். ஆனா இப்ப சாமானியர்களை பார்க்கும்போது ரைட் நம்மளும் ட்ரை பண்ணலாம் போலியே, அப்ப அரசியல் நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்கல்ல, அதெல்லாம் இருக்கு. பட் அதை தாண்டி சிக்கல்களும் இருக்கு. இப்ப இந்த அமைச்சரவையை பார்க்கும்போது மரிய வில்சனுக்கு நிதியமைச்சர் அவரோட வீடியோ நம்ம பார்த்தோம். இப்ப இதுக்கு முன்னாடி பிடிஆர் வந்து நிதியமைச்சராக இருந்திருக்காரு, தங்கம் தென்னரசு அவர்கள் நிதியமைச்சராக இருந்திருக்காரு. அப்ப அதை விட நீங்க பெட்டரான ஒரு ஆளை அந்த இடத்துல உட்கார வைக்கணும். ஆனா மரிய வில்சன் அவரோட வீடியோவெல்லாம் பார்க்கும்போது அவரு ரவுடிசம் பண்ற வீடியோஸ்லாம் இருக்கு. இதற்கு முன்னாடி செங்கோட்டையன் கொடுத்தாங்கல்ல சார், அது சரியானதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மேபி செங்கோட்டையன் இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா இப்ப நிதித்துறைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு போர்ட்ஃபோலியோ இல்ல. அங்க மேபி செங்கோட்டையன் மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான இண்டிவிஜுவல்ஸ் இருக்கிறது கரெக்டா இருக்கும். நான் என்ன சொல்றேன், யங்ஸ்டர்ஸ் கூட கொடுங்க. எனக்கு தெரியாது அவங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியாது. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பொலிட்டிஷியனால நம்ம சொல்றோம். பட் அங்க தாவேகாவோட அமைச்சரவையில் இருக்கவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான், பெரும்பான்மையானவர்கள் யங்ஸ்டர்ஸ் தான், நமக்கு தெரியல. ஆனா மரிய வில்சன் அவர்களுக்கு மோசமான ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. இப்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கையில் நிறைய பவர் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள டக்குன்னு பெருசா வளர்த்து விட்டுருவாங்க. சாதாரணமா இருக்கிற ஒரு ஆளை டக்குன்னு பெரிய ஆளாக்கிடுவாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஆனாலும் பிளாக் மார்க் இருக்கான்ற விஷயங்கள் பார்ப்பாங்க. அவரை நம்ம மினிஸ்டர் ஆக்குனா நமக்கு ஏதாவது நெகட்டிவான இமேஜ் ஏற்பட்டுருமா, ரெக்கார்ட் கிளீனா இருக்கா, பிரச்சனை கிரியேட் பண்ணக்கூடியவர் அவர், அதெல்லாம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவாங்க. பட் இங்கே உங்களுக்கு ஒரு வீடியோ ஏற்கனவே இருக்குது, சண்டை போட்ட வீடியோலாம் இருக்குது, அது ஏற்கனவே பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி இருக்கும்போது அங்கே கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம். அந்த விஷயம் இருக்குது. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, ஹெச்ஆர்என்சி மினிஸ்டராக
ரமேஷ் அப்படின்றவர் வந்து பிராமணர். ஆமா. ஸோ அதுவுமே எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நீங்க தலித்துகள் 8 பேருக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க, தலித் மினிஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஏன் அதை கொடுக்குறீங்க நீங்க? ஸோ இங்க ஒரு சமூக கட்டமைப்பு இருக்கு, ஒரு சாதி ரீதியான ஒரு அடுக்குமுறை இருக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பெருசா வாய்ப்பெல்லாம் வழங்கப்படல, அதிகாரம் இல்ல, அரசியல்லையும் அவங்களுக்கு பெரிய அதிகாரம் இல்லை. அதை முறியடிக்கணும் அப்படின்றதுக்காக 8 தலித் அமைச்சர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க. அதனாலதான் அதை நம்ம இப்படி பெருசா பேசுறோம். அதே மாதிரி இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா, ஹிஸ்டாரிக்கலா கோயில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பிராமணர்கள் கையில தான் இருந்திருக்கு. கண்டிப்பா. சமஸ்கிருதத்திலாம் இன்னைக்கும் மந்திரங்கள் ஓதப்படுது. இன்னைக்கும் பார்த்தோன்னா பெரும்பான்மையான பூசாரிகள் பிராமணர்களாக தான் இருக்காங்க. அப்போ ஹிஸ்டாரிக்கலாக இருக்கக்கூடிய அந்த டாமினேஷன் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் வலு சேர்த்தக்கூடிய விஷயங்கள் பண்ணக்கூடாது இல்லை. ஸோ அந்த இடத்துல இன்னொரு பிராமணரை உட்கார வைக்கிறது அந்த சிஸ்டமுக்கு வலு சேர்க்கக்கூடிய விஷயம். சார், ஏற்கனவே இந்த ரமேஷ் அவர்கள் கூட தமிழ் மொழியில மந்திரங்கள் ஓதணும் அப்படின்னு சொன்னப்போ கூட எதிர்ப்பு தெரிவித்து பேசிய கருத்துக்கள் இப்போது வைரல் ஆயிட்டு இருக்கு. அது நான் கவனிக்கல. மற்ற மொழிகளிலும் இதே போல மற்ற மொழி கோவில்களிலும் தமிழ்ல தான் மந்திரம் சொல்லணும்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பிய வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தளவுல எப்படி சாதி ரீதியான அடுக்குமுறை இருக்கு, அதை உடைக்கணும்னு நினைக்கும் போது நம்ம நிறைய தலித் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோமோ, அதே மாதிரி இங்கேயும் சாதி ரீதியான ஒரு கட்டமைப்பு இருக்கு. அதுக்கு வலு சேர்க்கிற விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அப்போ புது ஆட்களுக்கு நீங்க அங்க வேற ஆட்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அது ஒரு மிஸ்டேக்கா சொல்லலாம். மற்றபடி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஒரு அமைச்சரவை உருவாக்கப்பட்டிருக்கு, நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. இது எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்கன்னு நம்ம பார்ப்போம். சரி, இப்போ வன்னியரசு அவர்கள் இன்று சமூக நீதித்துறை அமைச்சராக வந்து பதவி ஏற்றிருக்காரு. இதற்கு முன்னாடி அவர் கூறிய வார்த்தைகள், அதாவது விஜய் ஒரு கோழை, இவரெல்லாம் ஒரு ஹீரோவா அப்படின்னு பேசிய அந்த வார்த்தைகளை நம்மளால இன்னும் மறக்கவே முடியல. அதுக்குள்ள அவர் வந்து தாவேகாவினுடைய அமைச்சர் பட்டியலில் இடம்பெற்றிருக்காரு. மக்கள் எப்படி பார்ப்பாங்க சார்? மக்கள் அரசியல்வாதிகள்னா இப்படிதான் இருப்பாங்கன்னு மக்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்கள் எப்படிலாம் பேசியிருக்காரு, இந்த இந்த இப்போ நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா நிறையா சொல்ல முடியும்னால, அரசியல்வாதிகள் இப்படி தானே பிஹேவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் ஒரு கட்சியை விமர்சிப்பாங்க, அந்த கட்சியோட போய் கூட்டணி வைப்பாங்க, ஒரு கட்சியை விட்டு நாங்கள் பிரிஞ்சே போக மாட்டோம், நாங்கள் இவங்களோட தான் பயணிப்போம்னு சொல்லுவாங்க, அப்புறம் அந்த கட்சியை விட்டு பிரிஞ்சு போவாங்க. அரசியல் இது சாதாரண விஷயம்தான். அந்த விஷயத்த வன்னியரசு அவர்களும் பண்றாரு. ஸோ இதெல்லாம் மக்கள்கிட்ட காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த கட்சிகளை பொறுத்தளவில் அதிகாரம் வேணும், அதிகாரம் வேணும்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்றத அவங்க. அப்போ விஜய் இந்த இடத்துல மாற்றம்ன்ற சொல்ல நிலைநாட்ட முடியாதுல்ல சார்? இப்ப விஜய் அவர்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே பெரிய கொள்கை கோட்பாடெல்லாம் எதுவும் இல்லை. அவரோட அரசியலை பொறுத்தளவுல வெறும் திமுக எதிர்ப்பு மட்டும்தான் அதுக்குள்ள இருக்கு. இப்ப என்னன்னா, அந்த திமுக எதிர்ப்புலயுமே பெரிய ஓட்டம் விழுந்திருக்கு. ஏன்னா இப்ப நீங்க திமுகவை தீய சக்தின்னு சொல்றீங்க. உங்க கூட கூடிய இந்த கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவோட 5 வருஷம் பயணிச்சவங்க. காங்கிரஸ் பார்ட்டி 20 வருஷத்துக்கு மேல திமுகவோட பயணிச்சிருக்காங்க. ஸோ இப்ப திமுக தீய சக்தினா, திமுக கூட பயணிச்ச மற்ற சிறிய கட்சிகள்லாம் தீய சக்தியா என்னன்றது இவங்க பார்க்கணும். ஸோ இப்ப நீங்க அந்த கட்சிகளோட கூட்டணி வைக்கிறீங்க. அதனால நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு கொள்கை கோட்பாடு இந்த விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. அரசியல்லையும் இவங்களுக்கு இந்த அரசியலுக்கு நாங்கள் விசுவாசமா இருப்போம் அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தேவை அதிகாரத்துல உட்காரணும். அதிகாரத்துல உட்கார்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி திமுக பார்த்தோம்னா அந்த மாதிரி அரசியல் தான் பண்றாங்க. விஜய் அவர்கள் அரசியல்ல சிஎம் ஆக விடக்கூடாதுன்றதுக்காக திமுக கூட்டணி வைக்கிறதுக்கும் ரெடி ஆகுறாங்க. எம்ஏ பேபி அதை சொல்றாரு. அதுக்கப்புறம் சி வி சண்முகமும் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் டி ராஜா அவர்கள் சிபிஐயோட நேஷனல் செக்ரட்டரி ஜெனரல் செக்ரட்டரியும் அதை சொல்றாரு. ஸோ அப்ப அதிகாரத்துக்கு நம்ம வரணும், விஜய் அவர்கள் வந்துடக்கூடாது. அதுக்கு என்ன காம்ப்ரமைஸ் வேணாலும் நாங்க பண்ணுவோம். அதே தானே இதுவும். விஜய் ஏறக்குறைய அதே விஷயத்த பண்றதுக்கு ரெடியா தான் இருக்காரு. சிறிய கட்சிகளும் அப்படிதான். நேத்து வரைக்கும் பார்த்தோம்னா காங்கிரஸ் பார்ட்டி திமுகவோட தான் இருந்தாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்த உடனே டக்குன்னு யோசிக்காம திமுகவை தூக்கி போட்டு இந்த பக்கம் வராங்க. அப்போ ஒரே விஷயம் தான், 2 மினிஸ்டர் பதவி, அவ்வளவுதான். 2 மினிஸ்டர் பதவி கிடைச்சா போதும். 20 வருஷம் சேர்ந்து பயணிச்ச பார்ட்னர் எனக்கு தேவையே இல்லை. இடதுசாரிகள் மட்டும் இதுல கொஞ்சம் ஓரளவுக்கு பிரின்சிபிள்டா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அவங்க கூட்டணிக்குள்ள இல்லை. ஆனா தாவேகாவுக்கு அது பெரிய சிக்கல். ஏன்னா தாவேகாவை பொறுத்தளவுல டெஃபினட்டா இடதுசாரிகள் பெரிய ஒரு பிரச்சனையா தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா இப்ப மற்ற சிறிய கட்சிகள்லாம் அதிகாரத்தை வாங்கியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்க தாவேகா கிட்ட இருந்து மினிஸ்டர் பதவி எல்லாம் வாங்கிட்டீங்கன்னா அது தூக்கி போட்டு வெளில போயிட முடியாது. அப்ப நீங்க தாவேகாவோட தான் பயணிச்சு ஆகணும். தாவேகாவோட அந்த ரிலேஷன்ஷிப்பை முறிச்சுக்கிட்டீங்கன்னா, அலைன்ஸை முறிக்கிறீங்கன்னா உங்களுக்கும் நஷ்டம் இருக்கும். ஆனா இப்ப இடதுசாரிகளை பொறுத்தளவுல உங்களால அவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. ஆனா அவங்கனால உங்களுக்கு நிறைய லாபம் இருக்கு. அவங்களோட தயவுல தான் நீங்க கவர்மெண்ட் ரன் பண்றீங்க. அப்ப நாளைக்கு என்னைக்கெல்லாம் உங்களுக்கு எதிராக திரும்புறான் கண்டிப்பா. ஸோ அதனால தாவேகாவை பொறுத்தளவுல அவங்களோட விருப்பம் என்னவா இருக்கும்னா,
அவங்களும் ஒரு 2 அமைச்சர் பதவி வாங்கிக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும், ஒரு சேஃப்டி இருக்கும். ஆனா அது நடக்கல. ஸோ லெஃப்ட் வந்து ஒரு டைம் பாம் மாதிரி தான். சரி, இப்போ திருமா அவர்கள் வந்து அமைச்சராவாரு அப்படின்னு சொல்லி பல செய்திகள் பரப்பப்பட்டது. ஆனா திருமா அவர்கள் வந்து இப்ப அமைச்சராக பதவியேற்கல, வன்னியரசை வந்து போட்டிருக்காங்க. திருச்சி கிழக்கை குறிவைக்கிறாரா திருமா அப்படின்ற ஒரு கேள்வி பறந்து கேட்கப்படுது சார். எனக்கு தெரியல, அது நியூஸ் எனக்கு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரியல அது என்னன்னு சார். அதை போட்டியிட இல்ல கேட்பதற்கு ஏதாவது வாய்ப்பு எனக்கு தெரியல. ஏன்னா அது அவங்க கட்சி தானே சொல்லணும், நமக்கு தெரியல அவங்க என்ன பிளான்ல இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ திருமாவளவன் அவர்கள் என்ன செய்ய போறார், திருச்சியை ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா திருச்சியை சுற்றி நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு, அது எனக்கு தெரியல. சார், இப்போ இவங்க வந்து அமைச்சரவை ஒத்துக்கிட்டாங்க இல்லைங்களா? ஸோ திமுகவை விட்டு உறுதியா வெளியேறிட்டாங்க அப்படின்னு நம்ம நம்பலாமா? கண்டிப்பா. இப்போ திமுக அலைன்ஸ் கம்ப்ளீட்டா முறிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனா அது திருமா அவர்கள் அதை ஒப்புக்கொள்ளலையே, பொறுத்திருந்து பார்க்கலாம், இதுக்கு பதில் நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க தாவேக்காவோட கூட்டணியில இருக்கீங்க, நீங்க அவங்க கிட்ட இருந்த அமைச்சர் பதவி வாங்கியிருக்கீங்க. அப்ப நேச்சுரலா நீங்க இப்ப டிவிகே அலைன்ஸ்ல தான் இருக்கீங்க. ஸோ அதனால அதுல திருமாவளவன் அவர்களுக்கு பர்சனலா திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். ஆனா டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இப்ப நீங்க தாவேக்காவோட தான் இருக்கீங்க. ஆனா இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி சிறிய கட்சிகள் இன்னும் திமுகவுக்கு தான் விசுவாசமா இருக்காங்க. இடதுசாரிகளுமே திமுகவை விட்டு கொடுக்கல. அவங்க திமுகவை பத்தி பாசிட்டிவா தான் பேசுறாங்க. திருமாவளவன் அவர்களும் திமுகவை பத்தி பாசிட்டிவா தான் பேசுறாரு. ஐயுஎம்எலும் திமுகவோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்காங்க. இப்போதைக்கு திமுகவுக்கு எதிராக அவங்க திரும்பல. இப்போதைக்கு திமுகவுக்கு எதிராக யார் திரும்பி இருக்காங்கன்னா காங்கிரஸ் மட்டும்தான். ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தல அது இப்போது இல்ல, எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக எதிராக திரும்பிட்டாங்க. அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வசதியான ஒரு சூழல், திமுக தேவையில்லை, திமுகவுக்கு எதிராக போனா 2 அமைச்சர் பதவியும் கிடைக்கும்ன்ற சூழல் ஏற்படுது. ஸோ ரொம்ப வசதியா திமுகவை தூக்கி போட்டாங்க. ஆனா சிறிய கட்சிகளை பொறுத்தல அவங்க யோசிப்பாங்க. ஏன் யோசிப்பாங்கன்னா, இப்ப இடதுசாரிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிபிஐஎம்க்கு மொத்தம் 3-4 லோக்சபா சீட்ஸ் இருக்கு இந்தியாவில். அதுல 2 தமிழ்நாட்டுல இருந்து வருது. சிபிஐக்கு மொத்தமே 2 லோக்சபா சீட்ஸ் தான் இருக்கு. அந்த 2மே தமிழ்நாட்டுல இருந்து தான் வருது. ஸோ இந்த 2 இடதுசாரி கட்சிகளும் நேஷனல் லெவல்ல ஓரளவுக்கு ஒரு பிரசன்ஸ் வேணும்னா தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடிய அந்த 2 சீட்ஸ் ரொம்ப அவசியம். ஸோ அதனால அவங்க திமுகவை கம்ப்ளீட்டா பகச்சிக்கிறது நல்லதில்லை. ஏன்னா தாவேக்கா இப்பதான் கதையை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் 2 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு 2 வருஷம் கழிச்சு ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகுதுன்னு வச்சுப்போம், தாவேக்காவுக்கு எதிரான ஒரு சூழல் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்ப இடதுசாரிகளுக்கு பெரிய ரிஸ்க். அப்ப அவங்க தாவேக்காவோட பயணிப்பாங்களா திமுகவோட பயணிப்பாங்களா? ஏன்னா தாவேக்காவோட பயணிச்சா அப்ப சீட் கிடைக்காது இல்ல. ஸோ அதனால இடதுசாரிகளும் பிசிகேவும் ஐயுஎம்எலும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. இப்போதைக்கு ரைட்டு, தாவேக்காவால நமக்கு லாபம் கிடைக்குது, வாங்கிப்போம். ஆனா 29ல சூழல் மாறலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 29ல அதுக்கு முன்னாடி ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகுதுன்னா திமுக டெஃபினட்டா இந்த கட்சிகளை தாவேக்காக்கு எதிராக திருப்பிடுவாங்க. ஆனா அடிக்கடி ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடியது தேர்தல் நமக்கு வரப்போகுது, எல்லாருமே வந்து வீரியமா இருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காரு இல்லையா? ஸ்டாலின் அவர்களும் சொல்றாரு, மீடியால நிறைய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்களும் சொல்றாங்க, இபிஎஸ் அவர்களும் சொல்றாரு. அது காரணம் இவங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இல்ல, இவங்க சிறிய கட்சிகளை நம்பி இருக்காங்க. சிறிய கட்சிகள் திமுகவோட க்ளோஸா இருக்காங்க. அப்ப நீங்க எப்படி அவங்களை நம்பி நாங்க 5 வருஷம் நடத்திடுவோம்னு சொல்ல முடியும்? அப்ப திமுக சொல்றது மாதிரி அவங்களுக்கு நிறைய பவர் இருக்கு இந்த இடத்துல. சிறிய கட்சிகளை திமுகவால கண்ட்ரோல் பண்ண முடியுது. கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா சிறிய கட்சிகளை தாவேக்காவுக்கு எதிராகவும் திருப்ப முடியும்ல திமுகவால. கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு ராசா வந்து திருமாவளவன் அவர்களை அவதூறாக பேசியிருப்பார். நீங்க இந்த விஷயம் ட்விட் பார்த்திருப்பீங்க. ஸோ இதை பார்க்கும்போது அவங்க அமைச்சர் பதவி வாங்கியதும் இவர் அசிங்கமாக பேசுவது அப்படின்றது ஓகே, இவங்களுடைய உறவு முறிந்து விட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்துது. அரசியல் அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. இப்போதைக்கு சிறிய கட்சிகளை பொறுத்தளவுல கடந்த 5 ஆண்டுகளா அவங்களுக்கு எந்த ஆப்ஷனுமே ஓப்பன் ஆகாம இருந்தது. அது காரணம் பிஜேபி அதிமுக சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, சிறிய கட்சிகள் திமுகவை மட்டும்தான் நம்பி இருக்கணுன்ற சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. திமுக என்ன சொன்னாலும் கேட்கணும், திமுகவை மீறி போக முடியாதுன்ற சூழல் ஏற்படுது. ஆனா இப்ப புதுசா தாவேக்கான ஒரு ஆப்ஷன் வரும்போது அந்த ஆப்ஷனை விசிகே, காங்கிரஸ் இவங்க எல்லாமே யூஸ் பண்றாங்க. அது திமுகவை கோவப்படுத்துது. இப்ப திமுகவை பொறுத்தளவுல அவங்களோட ஓகே, அவங்களுக்கு கோவம் வருதுன்றது ஓகே. ஆனா விசிகே ஒன்றும் பெரிய தப்பு எதுவும் பண்ணல. ஏன்னா திமுக அவங்களை எப்படி நடத்தினாங்க இவ்வளவு நாளா? அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சீட்ஸ் கொடுக்கல, கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல. சிறிய கட்சிகள் எடுத்துக்கிட்டோம்னா கம்யூனிஸ்டோட சீட்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க, எம்டிஎம்கேவோட சீட்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க. அது போக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் போதும் டிஎம்டிகேவுக்கு 10 சீட் கொடுக்குறாங்க. அதை கடைசியில தான் அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ சிறிய கட்சிகள் மற்ற கட்சிகளோட சீட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு
கடைசியில டிஎம்டிகே ஒரு 10 சீட்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு 10 கொடுத்தா எங்களுக்கும் 10 கொடுக்கணும்னு கேட்பாங்கல்ல. ஸோ அதனால கடைசியில சொல்றாங்க. அப்ப நீங்க சிறிய கட்சிகளை எவ்வளவு மோசமா நடத்துறீங்க. இவ்வளவு நாளா சிறிய கட்சிகளை யூஸ் பண்ணிருக்கீங்க, ஆனா இது வரைக்கும் சிறிய கட்சிகளோட அதிகாரத்தை பகிர்ந்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அவங்க யூஸ் பண்றாங்க. இது கொள்கை கோட்பாடுக்கு எதிரானதா அப்படின்னு கேட்டா எதிரானதுதான். ஆனா அதை பத்தி பேசுறதுக்கு திமுக உரிமை கிடையாது. ஏன்னா திமுகவும் அதே மாதிரி தானே தேவைப்படும் போது பிஜேபியோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க, தேவைப்படும் போது சிறிய கட்சிகள் எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க, அவங்களெல்லாம் சுரண்டி எடுக்கிறாங்க அவங்களோட ஓட்ஸ் எல்லாம். அப்ப உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சிறிய கட்சிகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவீங்கன்னா இன்னைக்கு சிறிய கட்சிகளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, வாய்ப்பு கிடைச்சோன்னே உங்களை தூக்கி போட்டாங்க. இதுல என்ன பெரிய தப்பு இருக்கு? அதுவும் ஆராசாவை வைத்து இப்படி திட்ட வைப்பது அப்படின்றதுதான் சரிங்க பேசுது. இப்ப ஆராசா அவர்களை வைத்து திட்ட வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஆராசா அவர்கள் சுயமா சிந்திச்சு விஷயங்களை பேசுறதுக்கான கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அவரோட இன்டர்வியூ எல்லாம் பண்ணிருக்கேன், நல்ல விஷயம் உள்ள ஒரு இண்டிவிஜுவல். ஸோ ஆராசா அவர்களை வைத்து இதை பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றது வந்து ஆராசா அவர்களை குறைத்து மதிப்பிடுற மாதிரியும் எனக்கு தெரியுது. அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா அவரோட ஸ்டேட்மெண்ட் தப்பு. அது ஆராசா வேற யாரோ ஒருத்தங்களோட தூண்டுதலின் பேர்ல பேசினாலும் சரி, அவரா பேசினாலும் சரி, அவர் பேசினது டெஃபினட்டா தப்பு. ரெண்டாவது, நான் காங்கிரஸோ விசிகேவோ பெருசா எதுவும் தவறு பண்ண மாதிரி நான் பார்க்கல. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னா அப்ப உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? தேவை அதிகாரம் வேணும்னா 2 திராவிட கட்சிகளும் சேர்றதுக்கும் ரெடி ஆகிறீங்களே. நம்ம 2 பேரும் எதிரெதிரா நின்று அரசியல் பண்ணி ஓட்டு வாங்கியிருக்கோம். மக்களோட தீர்ப்பை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம விஜய் வரவிடக்கூடாதுன்றதுக்காக 2 பேரும் சேர்றதுக்கு தயாராகிறாங்கன்னா எவ்வளவு மோசமான சூழல் இருக்கு. அப்ப நீங்க அந்த எல்லைக்கு போவீங்கன்னா ஏன் இவங்க ஏன் போகக்கூடாது? நீங்க மட்டும்தான் இந்த மாதிரி மோசமான அரசியல் எல்லாம் பண்ணுமா என்ன? இது எல்லாமே தவறான அரசியல் தான். ஆனா இதை பத்தி பேசுறது திமுகவுக்கு ஒன்றும் உரிமை கிடையாது. திமுக அதை விட மோசமான அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க கொள்கை சித்தாந்தம்லாம் கடைபிடிக்கிறவரா இருந்தா நீங்க சொல்லலாம், நான் கரெக்டா கொள்கை சித்தாந்தம்லாம் கடைபிடிச்சிருக்கேன், கொள்கையை மீறி நான் கூட்டணிலாம் வச்சது கிடையாது, விசிகே பண்றது தப்பு, காங்கிரஸ் பண்றது தப்புன்னு நீங்க பேசலாம். நீங்களே அதிமுகவோட கூட்டணிக்கு போறதுக்குள்ள ரெடி ஆயிருக்கீங்க, நீங்க என்ன பெருசா விசிகே பத்தி தப்பா பேசுறீங்க? கண்டிப்பா சார். இப்ப நீங்க சொல்வது போல திராவிட கட்சிகள் இதை பேசுவது நம்ம வந்து தவறா எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா இவங்க அதை தான் செய்யறாங்க. இருந்தாலும் மாற்றம் சொல்லிட்டு வந்தவங்க தானே சார் தாவேகா. ஆனா திராவிட கட்சிகளின் அதே செயல்பாடுகளை இவங்களும் செய்யறது நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஸ்டார்டிங்ல இருந்தே தாவேகா இப்ப மாற்றம்னா என்ன? மாற்றம்னா சமூக மாற்றம் ஏற்படுத்துறதான மாற்றம். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து தாவேகா சமூக மாற்றம் ஏற்படுத்துவதற்கான எந்த காரியத்தையுமே அவங்க பண்ணல. ஒரு சமூக மாற்றம் ஏற்படணும்னா கொள்கை கோட்பாடு உங்களுக்கு வேணும். இப்ப திராவிடம் அப்படின்ற ஒரு சித்தாந்தம் இருக்கு. திராவிட சித்தாந்தத்தை பயன்படுத்தி தான் திராவிட கட்சிகள் ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. அது என்ன மாற்றம்? திராவிட கட்சிகள் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பிராமணர்கள் கையில அதிகாரம் குவிஞ்சிருந்தது, பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் அவங்களுக்கு அதிகமா இருந்தது, பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் தமிழ்நாட்டு மேல அதிகமா இருந்தது. அப்புறம் திராவிடம்ன்ற சித்தாந்தம் வரும்போது என்ன ஆகுது? நான் பிராமின்ஸுக்கு பவர் நிறைய கிடைக்க ஆரம்பிக்குது. நான் பிராமின்ஸ் சொல்லும் போது நான் பிராமின்ஸுக்கு பவர் அதிகமா கிடைச்சாலும் அதுல தமிழர்களுக்கு பவர் கம்மியா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் தமிழ் தேசியத்துக்கான தேவை வருது. ஸோ அப்ப ஐடியாலஜி இருந்தாதான் ஐடியாலஜியை பயன்படுத்தி நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஏற்படுத்தும். இப்ப திமுக இருந்த இடத்துல தாவேகா வந்து உட்கார்றது அரசியல் மாற்றம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி சமூக மாற்றம் நடக்கணும். திமுக திராவிட கட்சிகள் வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு சமூகம் வேற மாதிரி இருக்கு. அரசியல் மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இங்க ஒரு மாற்றம் ஏற்படுது, பொலிட்டிக்கலா ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது, சோசியலாவும் பெரிய மாற்றம் ஏற்படுது. அதுதான் நமக்கு வேணும். இங்க தாவேகாவை பொறுத்தளவுல அவங்க திமுக பாஜக எல்லாம் செய்யக்கூடிய அரசியல நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் பண்றாங்க. வெறுமனே நரேட்டிவ் பில் பண்றது, நாங்க திமுக எதிர்ப்பு. ஏன்னா அதிமுக ரொம்ப பலவீனப்பட்டு போயிருக்காங்க. லாஸ்ட் 10 இயர்ஸ் அவங்க அரசியலே பண்ணல. அவங்களுக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் போயாச்சு, பாஜகவோட கண்ட்ரோல் கீழே போயிட்டாங்க. அட்லீஸ்ட் பாஜகவோட கண்ட்ரோல் கீழே இருக்காங்க அப்படின்ற இமேஜ் கிரியேட் ஆயிருச்சு. சவுத்ல தேவர் ஓட்ஸ் கையை விட்டு போயிருச்சு. டிடிவி ஒரு சைட்ல தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவரு கொஞ்சம் ஓட்ஸை பிரிக்கிறாரு. சசிகலா அவர்கள் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்க கொஞ்சம் ஓட்ஸை பிரிக்கிறாங்க. உங்ககிட்ட அலைன்ஸ் இருந்தாலும் இன்னொரு சைட்ல ராமதாஸ் அவர்கள் தனியா ஒரு கட்சியை ஃபார்ம் பண்ணி அவங்க உங்க ஓட்ஸை உடைக்கிறாங்க. அப்புறம் டிஎம்டிகேவை அலைன்ஸ்குள்ள கொண்டு வர முடியல. அப்புறம் அலைன்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணவே முடியல அதிமுகனால. அது காரணம் என்னன்னா, நீங்க பாஜகவோட சேர்ந்ததுக்கு அப்புறம் சிறிய கட்சிகளும் உங்ககிட்ட வரமாட்டேங்கிறாங்க. அவங்க பாஜக எதிர்ப்பு பேசிட்டு திமுகவோட உட்காந்துட்டாங்க. ஸோ பாஜகவோட சேர்ந்ததுக்கு அப்புறம் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ற கெப்பாசிட்டியும் அதிமுகவுக்கு கம்மியாயிருச்சு. ஸோ அதிமுகவுக்கு இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும்போது அவங்களால செயல்பட முடியல. அதிமுக செயலற்றுப்பே இருக்கும்போது, திமுக எதிர்ப்பு அரசியலை சரியா செய்யாமல் இருக்கும்போது தாவேகாவுக்கு அந்த வாய்ப்பு ஏற்படுது. அதை நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ தாவேகா திமுகவுக்கு எதிராக பெருசா எதுவும் பண்ணல.
ஆனா பண்ற இந்த மாதிரி வாய்ப்பை மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஸ்டாலின் சார்னு பேசுறாரு, திமுகன்னு விமர்சிக்கிறாரு. திமுக எதிர்த்து எத்தனை போராட்டம் பண்ணாங்க? திமுகவை எதிர்த்து களத்துல எங்க வந்து நின்னாங்க? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. நான் திமுகவை எதிர்க்கிறேன், திமுக எதிர்க்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. திமுக அதான் பண்ணுவாங்க. பாஜக எதிர்க்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவாங்க. ஆனா என்னைக்கும் பாஜக பெருசா எதிர்க்க மாட்டாங்க, களத்துல இறங்கிலாம் ஒன்னும் எதிர்க்க மாட்டாங்க. சோ அந்த நரேட்டிவ் அரசியலை கரெக்டா பிளே பண்றாங்க. சோ மக்களை நம்ப வைக்கிறாங்க. திமுகவை எதிர்க்கணும்னா தாவேக்காவை நம்ம நம்பலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. ஓட்ஸ் ஃபுல்லா இங்க ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அதனால தாவேக்கா ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க என்னைக்குமே ஒரு மாற்றா இருந்தது கிடையாது. அவங்களோட அரசியலும் ஒன்றும் மாற்று கிடையாது, ஒன்றும் ஃப்ரெஷ்ஷா எதுவுமே இல்லை. அவங்க அதிமுகவோட இடத்த ஈஸியா பிடிச்சிட்டாங்க. ஏன்னா அதிமுக வீக்கா இருக்கு, அதனால அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க. அதனால ரொம்ப தூரம் போவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, இப்போ அந்த 24 அமைச்சர்கள் அதிமுகல இருந்து இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்களே. சரி, இப்போ SP வேலுமணி இன்னைக்கு வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து எப்பவுமே எடப்பாடி தான் அப்படின்னு பேசியிருக்காரு. மீண்டும் அதிமுகவில் அவர்கள் இணைவார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு சார். இணைஞ்சுதான் ஆகணும். இப்போ அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு ஒரு புரிதல் வேணும். இப்போ தாவேக்கு அவங்கள யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் தாவேக்கு அதிமுகவை ரொம்ப புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி கரூர் சம்பவம் நடந்தப்ப தாவேக்கா பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காங்க. அவங்கள ஆதரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்ப பாஜக காரங்களும் அதிமுக காரங்களும் தாவேக்காவை ஆதரிச்சாங்க. அசம்பிளில போய் பேசுறாரு EPS தாவேக்காவை ஆதரிச்சு. அந்த பிளாட்ஃபார்ம்ல தாவேக்காவை சப்போர்ட் பண்ணி பேச யாருமே இல்லை. EPS அங்க போய் ஆதரிக்கிறார், கொடி பறக்குதுன்றார். இதெல்லாம் EPS பேசுறாருன்னா ஏதோ ஒரு வகையில தாவேக்கா ஒரு டோர் ஓபன் பண்ணிக்கணும்ல, அதிமுகவுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திருக்கணும்ல, நாங்க அவங்க கூட வந்து சேருவோம் அப்படின்ற நம்பிக்கை ஏற்படுத்திருக்கணும். அந்த நம்பிக்கையின் பேர்ல தானே EPS அங்க அசம்பிளில போய் பேசியிருப்பாரு, அப்புறம் கொடி பறக்குதுன்னு பேசியிருப்பாரு. ஸோ ஒரு சிக்கல்ல இருக்கும்போது அதிமுகவை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ் பண்ணி அந்த சிக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு எதிராகவே பேசுறாங்க. தாவேக்கா அதுக்கப்புறம் அதிமுகவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா, தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக இருக்கக்கூடிய அந்த 25 MLAs ஃபர்ஸ்ட் 27, அதுக்கப்புறம் 25 கம்மியாகுது. அவங்க தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. கட்சியை உடைச்சுக்கிட்டு கட்சியை மீறி இதை அவங்க பண்றாங்க. கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது, இவங்க வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இதை சும்மா பண்ணிருக்க மாட்டாங்க. தாவேக்கா கிட்ட இருந்து ஏதோ சிக்னல் கிடைச்சிருக்கும், எங்களை நம்பி வாங்கன்னு ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கும். சார், CV சண்முகத்தை எல்லாம் போய் நேர்ல சந்திச்சார்ல சார் விஜய் அவர்கள், EPS-ஐ சந்திக்க. கரெக்ட், அவர் சந்திச்சாரா, என்ன பேசினாங்க நமக்கு தெரியாது. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஏதோ ஒரு ஹோப்பை கொடுத்துருப்பாங்க. நீங்க எங்களை நம்பி வரலான்னு ஒரு ஹோப் கொடுக்கும் போதுதான் கட்சியை உடைச்சுக்கிட்டு கட்சியை மீறி அவங்க வராங்க. சும்மா அவ்வளவு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கல்ல, இந்த விஷயத்த பண்றாங்க. சோஃபா அரசியல் சொல்றீங்க, என்ன அரசியலா வேணாலும் இருக்கலாம், ஆனா சும்மா அவங்க பண்ண மாட்டாங்க. ஒண்ணு அதிகாரம் நமக்கு கிடைக்கும், சில அமைச்சர் பதவி கிடைக்கும்னு நினைச்சிருக்கலாம், இல்லாட்டி வேற சில விஷயங்களா இருக்கலாம். ஆனா யாரும் சொந்த கட்சியை உடைச்சுக்கிட்டு சும்மா வர மாட்டாங்க. தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கணுன்றதுக்காக, தாவேக்காவை காப்பாற்றணுன்றதுக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்கை யாரும் எடுக்க மாட்டாங்க. இப்ப இவங்க வராங்க. இப்ப வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இவங்கள உள்ள அகாமடேட் பண்ணல. சோ இப்ப தாவேக்காவை பொறுத்தளவு அதிமுகவை 2 உடைச்சாச்சு. இப்ப ஆனா அந்த உடைச்சிட்டு வந்த MLAs உள்ளேயும் சேர்த்துக்கல. தாவேக்காவுக்கு இது லாபம். ஏன்னா தாவேக்காவை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக இருந்த இடத்துலதான் தாவேக்கா உட்கார்ந்துருக்காங்க. அப்ப தாவேக்காவுக்கு த்ரெட் வந்து திமுக கிடையாது. திமுக தேவை தாவேக்காவுக்கு. திமுகவை காட்டிதான் தாவேக்கா வளர்றாங்க. ஆனா அதிமுக அப்படி கிடையாது. அதிமுக நாளைக்கு வளர்ந்தா தாவேக்கா இடத்துல வந்து உட்கார்ந்துடலாம். ஸோ அதிமுகவை காலி பண்ணும். இப்ப 2 உடைச்சிட்டாங்க அதிமுகவை. எப்படி கரூர் சம்பவம் நடந்தப்ப அதிமுகவை யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்பவும் அதிமுக கூடிய சில ஆட்களை யூஸ் பண்ணி ஃப்ளோர் டெஸ்ட்ல மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டாங்க, கம்ஃபர்டபுளா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சியும் உடைச்சிட்டாங்க. ஸோ அதிமுகவை உடைக்கிறது தாவேக்காவுக்கு நல்லது. இப்ப அவங்களை நம்பி வந்த அந்த 25 MLAஸும் பார்த்து நடுவில் மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் EPS-ஐ பாராட்டி பேசுறாங்க. சார், அவரும் தாயுள்ளம் கொண்டு நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு 2 பேருக்கும் வேற வழி கிடையாது. இப்ப வேலுமணி அவர்கள், CV சண்முகம் அவர்கள், அவங்களுக்கும் வேற வழி கிடையாது, EPS-க்கும் வேற வழி கிடையாது. ஏன்னா கட்சி ரொம்ப பலவீனமா இருக்கு. நான் உங்களெல்லாம் சேர்த்துக்கவே மாட்டேன்னு EPS சொல்ல முடியாது. சரி, இவங்க நமக்கு எதிராக தான் திரும்பினாங்க, பட் ஓகே வராங்க சேர்த்துப்போம். ஏன்னா கட்சி ரொம்ப பலவீனமா இருக்கு, 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு. அதே மாதிரி வெளியேறின இந்த MLAs-க்கு வேற வழி கிடையாது. அவங்க வேற என்ன பண்ணுவாங்க, தனியாவா இருக்க முடியும்? அவங்களுக்கும் அதிமுக மாதிரியான ஒரு கட்சி தேவை. இவங்கெல்லாம் பழைய அரசியல்வாதிகள், யதார்த்தவாதிகள். இவங்கெல்லாம் பிசினஸ்மேன்லாம் எப்படி சிஸ்டமேட்டிக்கா யோசிப்பாங்க, நமக்கு இந்த ஆப்ஷன் கிடைச்சா நல்லது, இந்த ஆப்ஷன் இல்லைன்னா ஓகே செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஈகோ இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க.
இப்போ சாதாரண மனிதர்களுக்கு ஈகோ இருக்கும். நேற்று நம்ம அங்கிருந்து வெளியேறிட்டோம், திருப்பி அங்கேயே போனால் நமக்கு மரியாதை குறைவா இருக்கும், நம்ம வேற இடத்துக்கு போகணும்னு யோசிப்பாங்க. அரசியல்வாதிகள் பெரிய மனிதர்கள் அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஒரு கதவு மூடிருச்சு, செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன? செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் அதிமுகவுக்கு போகிறதான். அது இவங்களுக்கும் நல்லது, இபிஎஸ்க்கும் நல்லது. ஸோ 2 பேரும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் உங்கள் கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குன்றது இப்போ அம்பலப்பட்டு போச்சு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது அதிமுக பலவீனமாக இருக்காங்கன்றது தெரியுது. 3வது இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. இந்த லாஸ்ட் 50 இயர்ஸ்ல அதிமுக 3வது இடத்துக்கு போனதே கிடையாது. இப்போ 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ அதை விட இன்னொரு ஸ்டேஜ் பலவீனப்படுத்திட்டாங்க தாவேகா. கட்சியை 2ஆ உடைச்சு, கட்சிக்குள்ள பிளவு இருக்கு, இபிஎஸோட லீடர்ஷிப்பை சேலஞ்ச் பண்றாங்க. ஏன்னா இப்போ உங்க கட்சி தலைவர்கள் தானே இபிஎஸ் திட்டுறாங்க. அப்ப அதை விட இன்னும் கொஞ்சம் கூட மோசமா அதிமுகவை பலவீனப்படுத்தி. ஆனா இப்போ அதிமுகவுடன் இவர்கள் போய் இணைந்தால் தாவேகா இந்த மாதிரியான டீலிங் பேசிச்சு அப்படின்றத இவங்க சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? எப்படி சொல்லுவாங்க? அதை சொன்னா அப்புறம் அவங்களுக்கு தானே அவமானம். அது எப்படி சொல்லுவாங்க? எதிர்க்கணும் இல்ல சார்? எப்படி அங்க போய் இணைஞ்சா எதிர்ப்பு அரசியல் பண்ணி தானே ஆகும். அதை பேசாம அதை மைல்டா எதிர்ப்பாங்க. இப்ப அதிமுகவுக்கு சிக்கல் என்னன்னா, அதிமுக தாவேகா எதிர்ப்பு கட்சி கிடையாது, திமுக எதிர்ப்பு கட்சி. தாவேக்கால இருக்க ஆட்கள் இருக்காங்களா, தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்க தான் பிரதானமா அதிமுக வாக்காளர்கள். அவங்களும் திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள். திமுக எதிர்ப்பாளர்கள் உங்ககிட்ட என்ன விரும்புவாங்கன்னா, நீங்க திமுக எதிர்ப்பு தான் விரும்புவாங்க. நீங்க தாவேக்கா எதிர்த்து அரசியல் பண்ணா அது பெருசா எடுபடாது. ஸோ அதிமுகவுக்கு இப்ப சிக்கல் என்னன்னா, இவ்வளவு நாளா திமுக எதிர்ப்பு பண்ணிட்டாங்க. அப்ப ஒன்னும் திமுக அதிகாரத்துல இருப்பாங்க, இல்லாட்டி திமுக எதிர்கட்சியா இருப்பாங்க. கண்டிப்பா இப்ப திமுக எதிர்கட்சியா இருக்காங்க, தாவேக்கா அதிகாரத்துல இருக்காங்க, நீங்க 3வது இடத்துல இருக்கீங்க. இப்ப நீங்க யார் எதிர்த்து அரசியல் பண்ண போறீங்க? திமுக எதிர்த்து அரசியல் பண்ண முடியாது, ஏன்னா திமுக 2வது இடத்துல இருக்காங்க. அதனால இப்ப அதிமுகவுக்கு சிக்கல். திமுக எதிர்ப்பு தாவேக்கா பண்றாங்க, தாவேக்கா எதிர்ப்பு திமுக பண்றாங்க. இதுல அதிமுக என்ன பண்ண போறாங்க? அவங்களுக்கான ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அதை திரும்ப விட்டு அந்த இடத்த பிடிக்கிறது கஷ்டம் அதிமுகவுக்கு. ஆனா அதை முயற்சி பண்ணணும்.